அபிராமவல்லி கடவுரையாளும் சிவயோகவல்லி உமையாளே ஆனந்த நிலவின் உருவாக மாறி எந்நாளும் உலவும் தாயே அபிராமவல்லி கடவுரையாளும் சிவயோகவல்லி உமையாளே ஆனந்த நிலவின் உருவாக மாறி எந்நாளும் உலவும் தாயே அன்னையுன் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே அன்னையுன் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே அபிராமவல்லி கடவுரையாளும் சிவயோகவல்லி உமையாளே ஆனந்த நிலவின் உருவாக மாறி எந்நாளும் உலவும் தாயே அந்தாதி தந்த அடியானி நெஞ்சில் அமுதம் நிலவெனானதே ஆடல் வளர்த்த உன்னை துதிக்க உள்ளம் கொள்ளை போனதே அந்தாதி தந்த அடியானி நெஞ்சில் அமுதம் நிலவெனானதே ஆடல் வளர்த்த உன்னை துதிக்க உள்ளம் கொள்ளை போனதே அபிராமியே உன் கடைவிழி பார்வை தினமும் என் மேல் விழ வேண்டும் அபிராமியே உன் கடைவிழி பார்வை தினமும் என் மேல் விழ வேண்டும் அன்று சந்திரன் தந்த சுந்தரி உந்த நயனமே எங்களின் ஒளி விழி தரும் மொழியால் உலகினில் வாழும் வழி தர வேணும் அமிர்தகடேஸ்வரியே அன்னையும் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே அன்னையும் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே அபிராமவல்லி கடவுரையாளும் சிவயோகவல்லி உமையாளே ஆனந்த நிலவின் உருவாக மாறி எந்நாளும் உலவும் தாயே நகையொன்று சிந்தி நகையொன்றெடுத்து வெண்மதி தொடுத்த வேணியே அகமொன்றி உந்தன் அந்தாதி சொன்னாடியார்கள் யாரும் ஞானியே நகையொன்று சிந்தி நகையொன்றெடுத்து வெண்மதி தொடுத்த வேணியே அகமொன்றி உந்தன் அந்தாதி சொன்ன அடியார்கள் யாரும் ஞானியே அமைதியை நாடிடும் என் மனவானில் அன்னையும் நினைவே வர வேண்டும் அமைதியை நாடிடும் என் மனவானில் அன்னையும் நினைவே வர வேண்டும் ஆதி அந்தமாய் பாதிவானிலே ஜோதி ரூபமாய் நின்ற தேவியே அந்தரி ஆரணி பூரணி புங்கவி அருள் தர வேண்டும் அபிராமேஸ்வரியே அன்னையும் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே அன்னையும் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே அபிராமவல்லி கடவுரையாளும் சிவயோகவல்லி உமையாளே ஆனந்த நிலவின் உருவாக மாறி எந்நாளும் உலவும் தாயே அபிராமவல்லி கடவுரையாளும் சிவயோகவல்லி உமையாளே ஆனந்த நிலவின் உருவாக மாறி எந்நாளும் உலவும் தாயே அன்னையும் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே அன்னையும் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே அம்மா 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 அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா
அடிதண்டம் போட்டு வந்தோம் அம்மா அடி வந்த ஏவலை துண்டாடம்மா அடம்மா படியாத பகை ஓட்ட பைந்தாகம் படம் எடுக்க பார்வதியே நின்றாடம்மா படியாத பகை ஓட்ட பைந்தாகம் படம் எடுக்க பார்வதியே நின்றாடம்மா மலையனூறு மண்ணுக்குள்ளே மாயங்கள் செல்லாதம்மா தாயே மாயங்கள் செல்லாதம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி விரித்தீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அமாவாசை நாயகியே கண்பாரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி விரித்தீரம்மா மருளாட்டமாடி வந்தோம் அம்மா மனவாட்டம் போக்க வந்தாடம்மா மருளாட்டமாடி வந்தோம் அம்மா மனவாட்டம் போக்க வந்தாடம்மா திரிசூலக்கரமாட திசையெங்கும் அதிர்வாக தேவியளே வந்தாடம்மா திரிசூலக்கரமாட திசையெங்கும் அதிர்வாக தேவியளே வந்தாடம்மா ஆடித்தேராய் அழகு பூவாய் அங்காடி வந்தாடம்மா தாயே அங்காடி வந்தாடம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி விரித்தீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அமாவாசை நாயகியே கண்பாரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி விரித்தீரம்மா இலை வேம்பில் சேலை கொண்டோம் அம்மா இருள் நேரமாலயம் வந்தோம் அம்மா இலை வேம்பில் சேலை கொண்டோம் அம்மா இருள் நேரமாலயம் வந்தோம் அம்மா தலைவாழை இலை போட்டு தாயே உன் சன்னதியில் படையல் படைத்தோம் அம்மா தலைவாழை இலை போட்டு தாயே உன் சன்னதியில் படையல் படைத்தோம் அம்மா பூங்காவனம் வாசம் பெற பூவாய் நின்றாடம்மா அம்மா பூவாய் நின்றாடம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி விரித்தீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அமாவாசை நாயகியே கண்பாரம்மா அங்காரியே ஓங்காரியே ஆதி பராசக்தியே ஆவேசனா பூமியிலே எந்நாளும் காவலாகாததே எந்நாளும் காவலாகாததே அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி விரித்தீரம்மா கபாலமேந்தி வந்தோம் அம்மா கஞ்சுளி ஆடை கொண்டோம் அம்மா கபாலமேந்தி வந்தோம் அம்மா கஞ்சுளி ஆடை கொண்டோம் அம்மா போராடும் கையோடு கோவிந்தா என்றேதான் நல்வாக்கு சொல்லடியம்மா போராடும் கையோடு கோவிந்தா என்றேதான் நல்வாக்கு சொல்லடியம்மா முக்காலியல் எண்ணத்திலே முழுசாக நில்லடியம்மா தாயே முழுசாக நில்லடியம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா தாயே அமாவாசை நாயகியே கண்பாரம்மா அம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அமாவாசை நாயகியே கண்பாரம்மா அட அம்மனோட ஆடி மாசம் வந்தது பாரு
முத்துமாரியே முதலும் நீயடி புத்துமாரியே முடிவும் நீயடி பூமியில் உந்தன் மகிமையும் கோடி அங்காளம்மா தாயே ஓம் சக்தி முத்துமாரியே முதலும் நீயடி புத்துமாரியே முடிவும் நீயடி பூமியில் உந்தன் மகிமையும் கோடி அங்காளம்மா பூவனம் வாசமம்மா உன் மனம் வீசுமம்மா பூவனம் வாசமம்மா உன் மனம் வீசுமம்மா அடி உன் வடிவே முழு சந்திரனே அது அமாவாசையில் தோன்றுமம்மா முத்துமாரியே முத்துமாரியே முதலும் நீயடி புத்துமாரியே முடிவும் நீயடி பூமியில் உந்தன் மகிமையும் கோடி அங்காளம்மா தோப்புல இளநீர் காக்கிறதே காக்கிறதே தாயே உந்தன் தேகம் குடிக்கும் பாக்கியம் தேடுதே தோப்புல இளநீர் காக்கிறதே காக்கிறதே தாயே உந்தன் தேகம் குடிக்கும் பாக்கியம் தேடுதே சுடலை வந்த சாம்பல் உன்னோடமே நீலே சுந்தரமாய் காப்பிடவே தயவு கோருதே சுடலை வந்த சாம்பல் உன்னோடமே நீலே சுந்தரமாய் காப்பிடவே தயவு கோருதே அபிஷேக வல்லியே உனது பாடலே நீ அடித்தது நான் படிப்பது பாமழை இசையில் ஆடிட வருவாய் மலையனூறு அங்காளி முத்துமாரியே முத்துமாரியே முதலும் நீயடி புத்துமாரியே முடிவும் நீயடி பூமியில் உந்தன் மகிமையும் கோடி அங்காளம்மா கொல்லையில் மஞ்சள் கொத்துடன் முன்னே பூக்கிறதே பூக்கிறதே கொற்றவையே உன்மேனில் ஒளிரும் காலம் தேடுதே கொல்லையில் மஞ்சள் கொத்துடன் முன்னே பூக்கிறதே பூக்கிறதே கொற்றவையே உன்மேனில் ஒளிரும் காலம் தேடுதே சந்தனமும் பன்னீரும் தாயே நீ நீராட சம்மதமே கேட்கிறதே தருணம் பார்க்குதே சந்தனமும் பன்னீரும் தாயே நீ நீராட சம்மதமே கேட்கிறதே தருணம் பார்க்குதே கருணாகவல்லியே உனது நாமமே என்னிடத்திலே நீ அடித்தது மந்திர சொல்லில் ஆடிட வருவாய் மலையனூறு அங்காளி முத்துமாரியே முத்துமாரியே முதலும் நீயடி புத்துமாரியே முடிவும் நீயடி பூமியில் உந்தன் மகிமையும் கோடி அங்காளம்மா முத்துமாரியே முதலும் நீயடி புத்துமாரியே முடிவும் நீயடி பூமியில் உந்தன் மகிமையும் கோடி அங்காளம்மா பூவனம் வாசமம்மா உன் மனம் வீசுமம்மா பூவனம் வாசமம்மா உன் மனம் வீசுமம்மா அடி உன் வடிவே முழு சந்திரனே அது அமாவாசையில் தோன்றுமம்மா அடி உன் வடிவே முழு சந்திரனே அது அமாவாசையில் தோன்றுமம்மா முத்துமாரியே முத்துமாரியே முதலும் நீயடி புத்துமாரியே முடிவும் நீயடி பூமியில் உந்தன் மகிமையும் கோடி அங்காளம்மா சேர்வதற்காக மூர்த்திகளின் வழியே அந்த அருளை பெறுவதற்காக இறைவனை நாம் தரிசித்து ஆலயம் சென்று வணங்கி மகிழ்ந்து ஆன்மாவை நாம் பொறிகள் நெல்லாக இல்லாமல் பொறியாக இறைவனிடம் சேர்வதற்காகவே நாம் வணங்க வேண்டும். அது என்ன நெல் பொறினா நம்ம விநாயகருக்கு பொறி வச்சு படைச்சு கும்பிடுவோம். அதுல ஒரு தத்துவம் இருக்கு. நெல் முளைக்கும். எத்தனை ஆண்டுகள்னாலும் மறுபடி நெல் முளைக்கும். நெல் வறுக்கப்பட்டா பொரியாயிடும். அந்த பொறி மறுபடி முளைக்காது. அதுபோல நம்மளுடைய ஆன்மா இறைவன்கிட்ட சேரணும்னா நாம மூர்த்திகளின் வழியே அவருடைய அருளை பெறணும்.
அப்படி பெற்றால் மட்டுமே நாம் மறுபிறவி எடுக்காமல் இறைவனிடம் ஐக்கியமாகலாம். அந்த திருவடி பற்றுதலை ஒரு ஒரு விளக்கமா ஒருத்தர் கேட்பார். உங்க முருகப்பெருமான் மட்டும் எப்படி 6 தலையோட 12 கைகளோட எப்படி இருக்கிறாரு, கால் மட்டும் ஏன் 12 இல்லை அப்படின்னு கேட்பார். அதுக்கு நம்ம ஒரு அறிவா அற்புதமா சொல்லியிருப்பார். ஓடோடி வர்ற அந்த பக்தன் அவரவர் தேவையை வேண்டி ஓடி வருவார். ஓடி வர்ற பக்தன் 12 கால் இருந்தா எந்த காலை பிடிக்கிறதுன்னு தடுமாற்றம் வந்துருமா. அதனாலதான் 2 காலோட அவருடைய பக்தனுடைய 2 கைகளால் 2 கால்களை பற்றுவதற்காகவே 2 காலோட இருக்கார். அப்படி 2 காலை பற்றும் போது அவருடைய 12 கரங்களும் அந்த பக்தனை அணைத்து அருள் புரிவார். அதற்காகவே 12 கரங்களோடு வெற்றிவேல் முருகன் வீற்றிருக்கிறார் அப்படின்னு. நான் அப்படிங்கிற அகந்தையை அழித்து நாம ஆலயம் சென்றோமானால் நமக்கு அந்த இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். ஒரு காலில் ஏதோ ஒன்று மிதிச்சுட்டோன்னா என்ன செய்வோம்? கழுவி சுத்தம் பண்ணிட்டு தானே உள்ள வருவோம் வீட்டுக்குள்ள. அதே மாதிரி நம்முடைய மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி நான் என்ற அகந்தையை நீக்கி ஆலயம் வருவோமானால் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிட்டும். இறைவன் தூய அன்பை மட்டுமே எதிர்பார்ப்பான். வேற எதையும் நீ எதை கொண்டு வந்த, எப்படி வர்றன்னுலாம் இறைவன் பார்ப்பதில்லை. நம்முடைய தூய்மையான இதயத்தோடு தூய்மையான அன்போடு நம்மளை ஓடி வருகிறான் மட்டும்தான் பார்ப்பார். எல்லா மதமும் இதை தான் சொல்லுது. அதுக்கு உதாரணமா ஒரு காட்டுல ராஜா வேட்டைக்கு போறார். அப்ப ஒரு புலி கூட்டத்துல மாட்டிட்டார். இப்ப 4 இளைஞர்கள் சேர்ந்து அந்த ராஜாவை காப்பாத்துறாங்க. உடனே மன்னர் நாளைக்கு அரண்மனையிலே என்னை பாரு, 4 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டு போறார். உடனே மறுநாள் அரண்மனைக்கு போறாங்க. முதலாம் நாள் பார்த்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். எனக்கு 1000 பொற்காசுகள் வேணும்னு சொல்வார். உடனே 1000 பொற்காசுகளை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுவார். 2ஆம் ஆள் உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். எனக்கு 1000 ஏக்கர் நிலம் வேணும்னு சொல்லுவான். உடனே 1000 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். 3ஆம் ஆள் உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். எனக்கு 1000 குதிரை வேணும்னு கேட்பான். அதையும் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். 4ஆம் ஆள் மட்டும் என்ன தெரியுமா கேட்பான்? நான் இந்த நாளை மறக்காம, உங்களை காப்பாற்றின இந்த நாளை நீங்களும் மறக்காம என் வீட்டுக்கு நீங்க விருந்தியை சாப்பிடணும் அப்படின்னு கேட்பேன். உடனே அதுக்கு சரி, கண்டிப்பா வரேன், இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்கன்னு மந்திரிகிட்ட சொல்லிடுவார். ஒரு வருட காலம் ஓடிடுச்சு. அப்ப மறுநாள் போகணும். முத நாள் மந்திரி நாளைக்கு ராஜா வர்றாருன்னா முத நாள் போய் பார்க்கணும்ல. அப்ப மந்திரி போகும்போது அந்த பாதையெல்லாம் சின்ன குறுகலான பாதை, ரோடு சரியில்லை. வீடு போய் பார்த்தா வீடு சின்ன வீடு, ராஜா தங்குற மாதிரி இல்லை. உடனே வேலையாட்களை கூப்பிட்டு பாதையை சரி பண்ணி அலங்கார தோரணங்களை போட்டு வீடை போய் பார்த்து சரி பண்ணி மன்னர் தங்குற மாதிரி நல்ல ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டார். அறுசுவை உணவு செய்யறதுக்கு ஏற்பாடாயிடுச்சு. மன்னர் வர்றார். மன்னர், மனைவி, குழந்தை 3 பேர் வர்றாங்க. அவருடைய பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கார். அவன் கூப்பிட்டு உபசரிச்ச அந்த அன்புல மன்னர் ரொம்ப மகிழ்ந்தார். அவருடைய மகளும் அந்த உபசரிப்பில் மகிழ்கிறார். இதை பார்த்த மன்னர் உடனே மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட தன்னுடைய மணிமுடியையும் அந்த 4ஆம் ஆள் கொடுத்தார். அப்ப இறைவன் அன்பு மட்டும்தான் அவன் எதிர்பார்த்தான். ஆனா அவனுக்கு கிடைச்சதெல்லாம் என்ன? அவன் தெருவே நல்ல சூப்பரா ஆன மாதிரி, அவனுடைய வீடு சூப்பரான மாதிரி, அவனுடைய மணி மகுடமும் கிடைச்சு மன்னருடைய மகளும் கிடைத்தது. இறைவன்கிட்ட நாம அது வேணும் இது வேணும் கேட்டோம்னா அதை மட்டும்தான் தருவான். உண்மையான அன்போட இறைவனை நோக்கினால் நமக்கு தேவையான அனைத்தையும் தருபவள் அன்னை. அந்த அன்னையை வணங்குறதுக்கு
ஐயாவை வணங்குறதுக்கும் நமக்கு படைச்சிருக்க அந்த நெற்றியில நம்ம திருநீரோட போவோம், குங்குமத்தோட போவோம். திருநீரில் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்றாரு. அதுல நிறைய சொல்லியிருப்பாங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரெல்லாம் பாட்டெல்லாம் இருக்கு. அப்ப இந்த திருநீரை வந்து நாம நெற்றியில விட்டுட்டு கோவிலுக்கு வரணும். அதே மாதிரி குங்குமத்தை அன்னையின் பிரசாதமாக நமக்கு குங்குமம், இந்த குங்குமம் வந்து மஞ்சள் குங்குமம். இந்த இரு புருவங்களுக்கு மத்தியில் அந்த குங்குமத்தை இடும்போது நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி மேலும் அதிகமாகும். ஆனா நம்ம வீட்டிலலாம் பாத்ரூம் பக்கெட்ல ஒரு ஸ்டிக்கர் போட்டு, பைப்ல ஒரு ஸ்டிக்கர் போட்டு, கண்ணாடியில ஒரு ஸ்டிக்கர் போட்டு, நம்ம வீட்டுல குங்குமத்தை எப்படி வச்சிருப்போம்? அழகா ஒரு பித்தளையிலையோ வெள்ளியிலையோ குங்கும சிமில்ல ஒரு மூடி போட்டு அது ஒரு பலகை மேல வச்சு சாமி கிட்டேயோ நம்ம தலைசீவிர இடத்துலயே பத்திரமா வச்சிருப்போம். ஆனா ஸ்டிக்கர் போட்டு எங்கெல்லாம் இருக்கு? இப்ப எதுல பாசிட்டிவ் இருக்கும் பார்க்கும் போதே நம்மளுக்கே தெரியும். பாசிட்டிவ் எங்க இருக்கு? குங்குமத்திலையா, ஸ்டிக்கர் போட்டுலையா? இதை கேட்டுக்கிட்டு அனைத்து பெண்மணிகளும் இன்றிலிருந்து அனைவர் நெற்றியிலும் குங்குமமே அணியணும். அந்த ஸ்டிக்கர் போட்ட தவிர்க்கணும். அதுல வந்து நிறைய நெகட்டிவ் வேவ்ஸ் இருக்கு. ஸ்டிக்கர் போட்டுல நெகட்டிவ் வேவ்ஸ், குங்குமத்துல பாசிட்டிவ் வேவ்ஸ். அந்த இடத்துல வைக்கும்போது நம்மளுடைய உடம்புல உள்ள விஷக்கிருமிகள் கூட எடுபடும் அந்த குங்குமத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அன்னையின் பிரசாதமாக இடக்கூடிய அந்த குங்குமத்துக்கு அவ்வளோ பவர்னா அன்னைக்கு எவ்வளோ பவர். அன்னை சொல்ல போனா ஒரு பெற்ற அன்னைக்கு அவ்வளோ பவர் கூட, நம்மளை படைத்த அன்னைக்கும் பவர் கூட. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு போறான் ஒரு மாணவன். போற அன்னைக்கு அம்மா வந்து குதிரை வண்டியில ஏற்றி விடுறாங்க. நல்லபடியா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி குதிரை வண்டியில ஏற்றி விடுறாங்க. ஏறி போறான். அந்த குதிரை வண்டி எப்படி ஓடுதுன்னே பார்த்துட்டு போறான். வகுப்புல போய் உட்கார்ந்த உடனே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல என்ன கேட்போம்? நீ எப்படி வந்த, எப்படி படிக்கிற, என்னவா ஆக போற, இதானே கேட்போம். எல்லாரும் என்னவா ஆக போற, என்னவா ஆக போறேன்னு கேட்கிறாங்க. நம்ம பிள்ளையெல்லாம் அடிச்சு விடுறாங்க. டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், கலெக்டர் ஆக போறேன் அடிச்சு விட்டாங்க. ஆனா இந்த குதிரை வண்டியில வந்தார் பாருங்க ஒரு மாணவன், அவன்கிட்ட போனோடனே நான் குதிரை வண்டிக்காரனாக போறேன் அப்படின்னா எல்லாரும் கொயின்னு ஒரே சிரிப்பு. குதிரை வண்டிக்காரனா அப்படின்னு. உடனே ஆசிரியர் சொல்றாரு, நாளைக்கு நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். உடனே ஒரே சோகமா வருவார் வீட்டுக்கு. அந்த 1ஆம் வகுப்பு மாணவன் ஒரே சோகமா அந்த வீட்டுல உட்காந்துருந்தா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நம்மள பார்த்த உடனேயே, நம்ம சொன்னாதான் தெரியும் மற்றவங்களுக்கு, ஆனா நம்மளை பார்த்த உடனேயே நம்மளுடைய கஷ்டம் புரியுறது யாருக்கு? அன்னைக்கு. நம்மளை பெற்ற அன்னைக்கு பார்த்த உடனே கஷ்டம் தெரியும்னா, நம்மை படைத்த அன்னைக்கு பார்த்தாதான் தெரியுமா, நம்ம சொன்னாதான் தெரியுமா என்ன? உடனே என்னடாச்சு வகுப்புல ஏன்டா உண்மைன்னு இருக்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப கதையை சொல்றார். நான் வந்து குதிரை வண்டிக்காரனாக போறேன் அப்படின்னு சொன்னேன், நாளைக்கு யோசிச்சு சொல்லுன்னு சொல்லி என்னைய ஆசிரியர் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்மள வந்து 2 சாத்து சாத்தி ஏன்டா டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருப்போம். ஆனா அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? உடனே போய் பூஜை, நீ தான் சரியா சொன்ன, நீ தான் அந்த வகுப்புலேயே சரியா சொன்ன, நீ குதிரை வண்டிக்காரனா தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பூஜை அறைக்கு போனாங்க. பூஜை அறைக்கு போனா நம்ம கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்திருப்பார் இல்லையா குருச்சேத்திர போரில், அந்த கிருஷ்ணருடைய படத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சு, இந்த மாதிரி நீ இந்தியாவையே தூக்கி நிறுத்தி இந்தியாவின் சாரதியாக ஆக வேண்டும், நீ குதிரை வண்டிக்காரனாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த குதிரை வண்டிக்காரன் வேறு யாரும் அல்ல, தேசத்தை நேசித்த நமது சுவாமி விவேகானந்தர். நம்ம பாரத நாட்டை பாரத அன்னைன்னு சொல்லுவோம், பாரத அப்பான்னு சொல்லல. எல்லாத்தையுமே தாய் வடிவமாக கொண்டது நமது நாடு. மண், மலை அனைத்தும் ஆகட்டும், எல்லாத்துலயும் அன்னையின் பெயர்களாலேயே அமைஞ்சிருக்கும். அப்படி அன்னையின் பெயர்களை இது மட்டும் சொல்லாம நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுல குறிப்பா வந்து நம்மளுடைய நாத்தாங்குளை அம்மனை இருக்கு.
நாத்தாமலை அம்மன் 7 சகோதரிகளோடு சேர்ந்தவர். புதுக்கோட்டையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் நாத்தாமலை அம்மன் கோவில் உள்ளது. அந்த 7 பேர் யாருன்னா, எல்லாத்துக்கும் தலைமையிடமா இருக்கிறது சமயபுரம் மாரியம்மன். அதுக்கு அடுத்ததாக அன்பில்முத்து மாரியம்மன், அதுக்கடுத்து தஞ்சாவூர் உன்னைநல்லூர் மாரியம்மன், அதுக்கடுத்து நாத்தாமலை மாரியம்மன், கொண்டையூர் மாரியம்மன். இந்த மாதிரி 7 சகோதரிகள் இருப்பாங்க. 7 சகோதரிகள்ல 4ஆவதா வரக்கூடிய நாத்தாமலை முத்து மாரியம்மன், கொண்டையூர், தென்னலூர், இது 3 வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. நாத்தாமலை அம்மன் வந்து அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. சிரித்த முகமும் அமர்ந்த கோலமும் முருகனின் அம்சம் கொண்டவங்களா இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தா, அம்மனுக்கு இடது புறத்துல முருகனின் எந்திரம் இருக்கும். அந்த முருகனின் எந்திரம் மூர்த்தி அவர்தான். அம்பாள் வீட்டில் இருந்தாலும் மூர்த்தி முருகப்பெருமாள். அதுல 5 நிலைகள் கொண்ட கோபுரம், 14 கால் கொண்ட மண்டபம், அர்த்த மண்டபம், முகமண்டபம், கொடிமரம், அம்மன் சன்னதி அப்படின்னு இருக்கும். இந்த நாத்தாமலை மாரியம்மன் பல்லவர் காலத்துல முத்திரையர்கள் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் அவங்க ஆண்டிருக்காங்க. அது 9 குன்றுகளால் அமைக்கப்பட்டு ஓங்காரமாய் அமர்ந்திருக்கும் மலை நாத்தாமலை முத்துமலை. 9 குன்றுகள் அப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ராமாயணத்துல ராவணனுக்கும் சண்டையின் போல நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவாரு, வடக்கேருந்து மலையை தூக்கிட்டு வருவார், சஞ்சீவி மலையை. அப்படி தூக்கிட்டு வரும்போது சிறு சிறு துளிகளாக விழுந்த மலைகள் தான் அந்த நாத்தாமலையில் உள்ள 9 குன்றுகள். அந்த 9 குன்றுகளுக்கும் ஓகாரமாய் நடுவில் இருப்பவர்கள் தான் நாத்தாமலை முத்துமாரியம்மன். மேடமலை, கோட்டை மலை, கடம்பர் மலை, பறையர் மலை, உவக்கன் மலை, ஆளுத்தி மலை, பொன்மலை, மண்மலை, பொம்மாடி மலை, அப்படி 9 மலை, 9 குன்றுகளும் ஓம் என்ற வடிவத்தில் அமைந்திருக்கும். இந்த 9 மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கும் நாத்தாமலை முத்துமாரியம்மன் சிறப்புகள் ஏராளம். அது ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல திருவிழா நடக்கும். அந்த மலையில வந்து அரிய மூலிகைகள் ஏராளம். சஞ்சீவி மலையிலிருந்து பெயர்ந்து விழுந்தது மூலிகைகள் ஏராளமாக கொண்ட அந்த நாத்தாமலையில் நேர்த்திக்கடனாக பக்தர்கள் அம்மை வீட்டில் இருந்தால் தங்குவதும், அம்மை இருந்தால் கல் செய்வதற்கு அம்மை இருந்தால் சரி செய்வதற்கு ஏற்ற இடமாக நாத்தாமலை முத்துமாரியம்மனையே நம் கிராம மக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். அங்க போய் படுத்தா அத்தனையும் சரியாகும், எல்லா நோயும் போகும்னு சொல்லிட்டு அங்க வந்து படுத்துருவாங்க. இது மாதிரி ஒரு கதை உண்டு. என்னன்னா, உண்மையான கதை. திருவண்ணாமலையிலிருந்து ஒரு ஜமீன் குடும்பம், வேடவேங்கிற கிராமத்துல இருந்து ஜமீன் குடும்பத்தோட மலையம்மாள் ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு அம்மை போட்டுருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நாத்தாமலையில கொண்டு போய் சேர்த்தா அம்மை சரியாகும். உடனே அந்த ஜமீன்தார் வந்து அந்த மலையம்மாள் அப்படிங்கிற பொண்ணை கூட்டிகிட்டு நாத்தாமலை வந்து சேரும்போது 3/4 இறந்துட்டாங்க. கொஞ்சோண்டு உயிர் இருக்கு. இவருக்கு நெஞ்சு பொறுக்கலை. உடனே என்ன பண்ணிட்டார், மலையம்மாளை நாத்தாமலையிலே போட்டுட்டு நீனே காப்பாற்றி வச்சுக்க, இவளை சாகிறத பார்க்க காட்சி எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு மலையம்மாள கோயிலே போட்டு போயிட்டாங்க. அப்படி போட்டுட்டு போனோம்னா அவங்க குணமாகி அவங்களுடைய அந்த முத்துக்கள்லாம் சரியாகி அவங்க அந்த இடத்துலயே சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது, பூ
கட்டுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அம்மனுடைய அருள் அவங்களுக்கு முழுமையா கிடைச்ச உடனே அங்கேயே அவங்க குறி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வர்ற அந்த வருமானம் காணிக்கைகள் எல்லாத்தையும் நாத்தாமலை முத்துமாரி அம்மாவுக்கே கொடுத்து அந்த கோயிலை சிறப்பிச்சிருக்காங்க. எல்லா காசையுமே மாரியம்மாவுக்கே கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கே உட்கார்ந்து அருள் புரிவதோடு அவங்க பணி அந்த அம்மனுக்கு ஆற்றியதோடு அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. அவங்க இறந்துட்டாங்க. அந்த இடத்துலயே அவங்களுடைய சமாதியும் நாத்தாமலை முத்துமாரியம்மன் கோயிலையே இருக்குது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த முத்துமாரியம்மன் பங்குனி மாதத்தோட 2ஆம் ஞாயிறன்று பூச்செடுத்தல் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் லீவ் கிடைக்கும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நம்ம பேருக்கு இயல்பு தானே. நாத்தாமலை தேருக்கு லீவு. அதுக்கு அடுத்த ஞாயிறு காப்பு கட்டுதல் நடக்கும். 4ஆம் ஞாயிறு திருவிழா, 8ஆம் நாள் திருவிழாவும் 9ஆம் நாள் தேரோட்டமும் திங்கட்கிழமை இருக்கும். 10ஆம் நாள் தீர்த்தவாரியா இருக்கும். இது மாதிரி அந்த நாத்தாமலை முத்துமாரியம்மன் முருகனின் அம்சமாக இருப்பதால் மைக் வந்து வாங்குது, அதனால கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க. முதல்ல சவுண்டு கேட்கலாம் சொன்னாங்க. பேச்சாளர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறது. நாத்தாமலை முத்துமாரியம்மன் அதிகமான காவடி தான் எடுப்பாங்க. முருகனுக்கு எப்படி காவடி எடுப்போம், அதே மாதிரி நாத்தாமலை முத்துமாரியம்மனுக்கு அதிகமான காவடி உண்டு. முருகனுக்கு எப்படி காவடியோ அது மாதிரி அங்க சிறப்பிச்சிருப்பாங்க. அத ஒரு அந்த நாத்தாமலை முத்துமாரியம்மனோட அருளையும் மற்ற அம்மன்களுடைய அருளையும் பெறணும்னா நாம வந்து நான்கிற அந்த அகந்தை இல்லாமல் போகணும்னு சொன்னோம். அதுக்கு ஒரு மற்றவர்களுக்கு பயன்பாடு உள்ள ஒரு மனிதனாகவும் நாம வாழணும். ஒரு குரு கிட்ட 2 மாணவர்கள் கல்வி பயின்றாங்க. உடனே குரு தட்சிணையா உனக்கு வந்து கேட்கிறாங்க, குருகிட்ட கேட்கிறாங்க. அப்ப எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்க கல்வி கற்றதே போதும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த மாணவர்கள் 2 பேரும் கேட்கிறாங்க, கண்டிப்பா நாங்க ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு கேட்பார். உடனே குரு சொல்றார், எனக்கு காஞ்ச இலையா மட்டும் கொண்டு வா அப்படின்னு கேட்பார். காய்ந்த இலையா அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் குரு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடந்து போறார். போற வழியில நிறைய இலை குவியல்கள் கிடைக்குது. உடனே போய் அந்த இலை குவியல்களை எடுக்க போறார். அப்ப ஓடோடி ஒரு விவசாயி வர்றார். விவசாயி வந்து இதை எனக்கு வேணும், என்னுடைய வயலுக்கு நான் இதை உரமா போடுறதுக்கு வச்சிருக்கேன், அதனால இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அடுத்து போறார். பெண்கள் எல்லாம் கூடையில வச்சுட்டு அந்த இலையை அள்ளுறாங்க. இந்த காஞ்ச இலையை நீங்க எதுக்கு அள்ளுறீங்க அப்படின்னு கேட்பார். அப்ப அந்த பொண்ணு சொல்லுங்க, இதை வந்து தென்னங்குச்சியில நாங்க போட்டு இலையா செஞ்சு நாங்க விற்போம், மீதத்தை காய்ந்த திரிந்து போன சருகுகளை நாங்க விறகா பயன்படுத்திடுவோம், அடுப்பெருக்க பயன்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னா அடுத்து கொஞ்சம் தூரம் போற. கொஞ்சம் தூரத்துல காய்ந்த இலைகளை பயன்படுத்தி ஒரு பறவைகள் வந்து கூடு கட்டிட்டு இருக்கும். ஆகா, இந்த இலையை நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போவார். அப்போ ஒரு சிற்றோடை ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு இலை மிதந்து வந்துட்டு இருக்கோம். அப்பாடா, இந்த இலையாவது நாம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை எடுக்க போவாங்க. அப்பதான் அதுல 2 எறும்பு உட்கார்ந்து வந்துருக்கு. ஒரு காய்ந்த இலை கூட நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட குருக்கிட்ட வருவாங்க. அந்த குருக்கிட்ட வந்தோடனே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இலை கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்ப குரு சொல்லுவார், நீ வருத்தப்படாத, உங்களுக்கு இந்த அறிவு கிடைச்சதே என்னுடைய குரு தட்சணை அப்படின்னு. காய்ந்த இலை கூட எவ்வளவு பயன்பாடா இருக்குன்னு உனக்கு தெரிந்த அந்த அறிவே என்னுடைய குரு தட்சணம் பார், எனக்கு அதுவே போதும் பார். ஒரு காய்ந்த இலைக்கு கூட இவ்வளவு பயன்பாடு இருக்கும்போது இந்த மாநில பிறவியை பெற்ற நாம் நமது உடலை நமக்காகவும் பிறருக்காகவும் நம்மளுடைய ஆத்மீக வளர்ச்சிக்காகவும் நாம்
நாம் பயன்படுத்தி வாழ்வில் சிறப்பு பெற வேண்டும். அதுக்கு அந்த அளவுக்கு பயன்பாடாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு கதை சொல்வார். ஒரு கம்பெனி, பெரிய பிரபலமான கம்பெனி, அந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த கம்பெனியோட ஓனர் வர்றார். உடனே சிஓ வர்றாருன்னு எல்லாரும் அப்படியே பொக்கே எல்லாம் கொண்டு வந்துட்டு சால்வையெல்லாம் போத்துறாங்க. எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்றாங்க. வாழ்த்து சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அவர் சிஓவும் அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அந்த ரூம்ல ரொம்ப நாள் அப்பப்போ வராதனால ஒரு புலி ஒன்று பதுங்கிருக்கு. அந்த புலி இவர் திறந்தோடனே ரூம் சாத்துறோன்னே போட்டுச்சு, சாப்பிட்டுச்சு. யாருமே தேடலை. 2 நாளாச்சு தேடலை. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு மேனேஜர் சம்பளம் போட வர்றாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, வணக்கம் சொல்றாங்க, போயிடுறாங்க. இவரும் அந்த ரூமுக்கு போறார். சம்பளம்லாம் போட்டுட்டு அந்த கணக்கெல்லாம் கொண்டு போய் ரூம்ல வைக்கணும்னு சிஓ ரூமுக்குள்ள போறார். அவரும் போனோடனே கதை 4 நாளாச்சு. அவர் சாப்பிட்டு 2 நாளாச்சு, மேனேஜர் சாப்பிட்டு 2 நாளாச்சு. எல்லாரும் எனக்கு டீ வாங்கிட்டு வா, எனக்கு இட்லி வாங்கிட்டு வா, எனக்கு தலைவலி செய்யல வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. ஆளால சொல்லி விடுறாங்க. எல்லாரும் சொன்னதை கேட்டுட்டு ஃப்ளாஸ்க் எடுக்க ரூமுக்கு போறார். போனா அங்கதானே புலி இருக்கு, அவரையும் போட்டுருச்சு. அப்ப அவனை எங்க காணவன அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சான். ஒருத்தர் கூட வேலை பார்க்கல. அத்தனை பேரும் அந்த வாட்ச்மேனை தேடி தேடி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க அந்த ரூம்ல புலியை அடிச்சு சாப்பிடுச்சுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த புலியையும் கொண்டுட்டாங்க. அப்ப நாம எந்த பதவியில இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு வசதியா இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, மற்றவர்களுக்கு எவ்வளவு பயன்பாடா இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஒரு வாட்ச்மேனை தேடினவங்க ஒரு சிஓவை தேடல, ஒரு மேனேஜரை தேடல. நாம மற்றவர்களுக்கு பயன்பாடா இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளை தேடுவாங்க. கோயில்களையும் அப்படின்னா எல்லா கோயிலையுமே எல்லாரும் போறாங்க. வீரமாளிக்கு இருக்க பவர் எங்கேயாவது ஓடுறாங்களா? எல்லாரும் இங்க 40 நாளும் 30 நாளும் விரதமாவும் இருப்பாங்க. ஆனா மற்ற இடங்களுக்கு அப்படி போறோமா? அப்ப எல்லா இடத்துலயும் பயன்பாடு, இறைவனுக்கே பயன்பாடு இருந்தாதான் நாம ஓடுறோம். அப்ப மனிதனா இருந்த நாம எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் பயன்பாடா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆன்மீகம். இது நம்மளுடைய மதம் மட்டும் சொல்லல. நான் அப்படிங்கிற அகந்தையை அழிக்கிறதுக்கு கிறிஸ்துவ மதத்திலையும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஐ அப்படின்னா நான், அந்த ஒரு கோடு, சிலுவையோட ஒரு கோடு ஐ, நான். அதை குறுக்க கோடு போட்டாதான் சிலுவை. அப்பதான் இயேசு கிறிஸ்துவ கும்பிடுறாங்கன்னு அர்த்தம். அந்த சிலுவை வந்து என்ன? நான்கிற அகந்தையை அழிப்பதுதான் அந்த குறுக்கே கோடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல தத்துவமா இருந்துச்சு. நம்ம மதம் மட்டும் சொல்லல. அதே மாதிரி முஸ்லீம் மதமா இருக்கட்டும், இன்சா அல்லாஹ், எல்லா புகழுக்கும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்மளுடைய மதம் மட்டும் இல்லாம அனைத்து மதமும் என்னதான் சொல்லுது? நான் என்ற அகந்தையை விட்ட அன்பு ஒன்றுமே இறைவன் எதிர்பார்ப்பது. அந்த அன்பை மட்டுமே இறைவனுக்கு நாம் சமர்ப்பித்தோமானால் இறைவனின் திருவடியை கைப்பற்றி நாம் இப்பிறவியை நல் பிறவியாக மாற்றி நமது நெகட்டிவ் வேவ்ஸை பாசிட்டிவ் வேவாக மாற்றக்கூடிய துறைகளையும் நிறையாக மாற்றி இப்பிறவியை கடைத்தேற்றுவாள் நம் அன்னை. நம்மளுடைய அந்த நாத்தாமலை அம்மன் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைமை கோயிலா இருக்குது. 862 விஜயாலயீஸ்வர சோழீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் அங்க இருக்குது, சிவன் கோயில் இருக்கு. அது தொல்லியல் கட்டுப்பாட்டு துறையின் கீழே இருக்கு. இன்னமும் தொல்லியல் கட்டுப்பாட்டு துறையில தான் இருக்கு. விஜயாலயீஸ்வர சோழீஸ்வரர் வந்து தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய கோவிலுக்கு முற்பட்டது, பழமையான கோயில். இங்கிருந்து நார்த்தாமலையிலிருந்து தான் ராஜராஜ சோழன் அந்த முத்திரைகளை வென்று ராஜராஜ சோழன் நார்த்தாமலையை கைப்பற்றி அதை வந்து அங்கிருந்து சிறந்த கற்களை எடுத்துக்கொண்டு தான் தஞ்சை பெரிய கோயில் உள்ள அரிய சிற்பங்கள் அனைத்தும் நார்த்தாமலையின் கற்களை அப்படின்னு வரலாற்றில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது வந்து நகரத்தார் மலை தலைமையிடமா இருந்திருக்கு
தலைநகரமாக இப்படி சிறந்து விளங்கியதால் தான் அது நகரத்தார் மலையாகி நார்த்தா மலையானது. இன்னொன்று வரலாற்று சிறப்பு இல்லாத ஒரு நம்ம மரபு வழியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாரதர் வந்து அந்த மலையில தவம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாரதர் வந்து நாரதகிரி தரளமும் பண்ணதுனால அதை நார்த்தாமலை, நாரதர் மலை நார்த்தாமலையானதுன்னு சொல்லுவாங்க. இப்படி புகழ்பெற்ற அந்த தலம் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீற்றிருப்பது நாம் எல்லோருக்கும் பெருமையே. வணிகர்களின் தலைநகரமாக சும்மா சாதாரணமாக இல்லை, செல்வம் கொடிக்கும் நகரமாக இருந்திருக்கு. அதனால நாலா தேசத்து 500 அப்படிங்கிற அந்த சபைக்கு தலைமையிடமா இருந்திருக்கு நார்த்தாமலை. நாம அன்பு மட்டும் கொண்டுட்டு போனா போதும், 4 அகந்தையை விட்டுட்டு போனா போதும். எல்லா கோயில்களையுமே அந்த தரக்கூடிய பிரசாதத்தை நெற்றியில இட்டா போதும், நம்முடைய பிறவி கிடைத்தேன். அதோட நம்ம மேல ஒரு நம்பிக்கையும் வைக்கணும். அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, நாம வெற்றி பெறலாம், ஜெயிக்கலாம், அப்படிங்கிற இறைவனை அடையலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். நம்பிக்கை இல்லாம நாம வந்து போகக்கூடாது. நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும்னா அதுக்கு ஒரு கடைக்காரர் ஒருத்தர் கடை வச்சிருப்பாரு. அந்த கடை செருப்பு கடை. அங்க ஒரு தொழிலாளி, ஒரு வேலை பார்க்கறவனே வச்சிருப்பாரு. அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தர் காசு இல்லாம கடைக்கு வந்துட்டார், செருப்பை எடுத்து காமிச்சாச்சு, வாங்கிக்கிட்டார். அப்ப சொல்றாரு, என்கிட்ட காசு இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கடையில வேலை பார்க்கறவங்க என்ன எதுவுமே கேட்க மாட்டான், போயிட்டு வாங்க, போயிட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவான். அப்பதான் ஓனர் கேட்பாரு, டேய் உன் பாட்டுக்கு செருப்பு எடுத்து கொடுத்துட்டியே, அவனை தெரியுமான்னு கேட்பார். தெரியாது. போன் நம்பர் வாங்கினியா? வாங்கலன்னு சொல்லுவான். அவன் வீடு தெரியுமா? தெரியாதுமா. அப்புறம் எந்த நம்பிக்கையிலடா கொடுத்த அப்படின்னு வருத்தப்படுவார். அப்ப கவலைப்படாதே முதலாளி, அவன் வருவான் முதலாளி அப்படின்னு. எப்படா வருவான் அப்படின்னு, 1/2 மணி நேரத்துல காசோட வருவான் முதலாளி அப்படின்னு. என்னதாண்டா சொல்றா அப்படிம்பார். அப்பதான் சொல்லுவான், நான் 2மே வலது கால் செருப்பா வச்சிருக்கேன், கண்டிப்பா போன ஓட்டில் திரும்ப வருவாங்க. அது மாதிரி நல்ல நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பொறுப்பான அறிவு திறமையா இருக்கவங்கள இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த ஓனருக்கு. விற்பனையே ஆயிருச்சு, நல்ல ஒரு நம்மகிட்ட வேலை பார்க்குறவன் ஒரு நம்பிக்கையானவனாக இருக்கும். எவ்வளவு நம்பிக்கையா சொல்லிருக்கான், வருவான் முதலாளி. இதே மாதிரி நம்பிக்கைக்கு சொல்லணும்னா, ஜப்பான் நாடு வந்து குட்டி நாடு, எல்லாருக்குமே தெரியும். அது எதிரி நாட்டை படையெடுக்கிறது கிளம்பும் போது இவங்க, அது வந்து வல்லமை வாய்ந்த நல்ல பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. ஜப்பான் நாட்டில் உள்ள வீரர்கள் கம்மி. உடனே அந்த வீரர்கள்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்பதான் ஜப்பான் மன்னர் கூப்பிடுறார், எல்லா வீரர்களையும் கூப்பிடுறார். நம்பிக்கை தான் முதல் படி, நாம நம்பணும், ஜெயிக்கணும் அப்படின்பார். அப்பவும் கலங்கி நிற்பாங்க. எதிரி படை பலமானதுதான், ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி நாம இறைவன்கிட்ட வச்சிடலாம் அந்த தீர்ப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணயத்தை எடுக்கிறார். இந்த நாணயத்தை சொல்றேன், தலை விழுந்தா நாம போருக்கு போவோம், நாம தான் ஜெயிப்போம், இறைவன் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டார். பூ விழுந்தா நாம என்ன செய்ய வேணாம், போருக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே எல்லாரும் ஓகே சொல்லிடுவான். எல்லாரும் ரெடியா உட்காந்துருப்பான். மன்னர் காசை சுண்டி விடுறார். சுண்டி விட்டா தலை விழுந்துருது. உடனே வெற்றி வெற்றி வெற்றின்னு கத்துறாங்க. எல்லா போர் வீரர்களும் வெற்றி வெற்றின்னு கத்துறது பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நாம தான் ஜெயிக்கணும். உடனே மன்னர் போருக்கு கிளம்புறாங்க. இப்பதான் கடவுள் உத்தரவு கொடுத்தாச்சே, நம்பிக்கையோட கிளம்புறாங்க, போறாங்க. எதிரி நாட்டை தோற்கடிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. மறுபடியும் மீட்டிங் போடுறாங்க.
நாம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா மன்னர் பாராட்டுறார். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சொல்லுவாங்க, எந்த நம்ம நம்பிக்கை, நான் கொடுத்த அந்த இறை நம்பிக்கை மட்டுமே வெற்றி அடைய செய்கிறது அப்படின்னார். இறை நம்பிக்கைன்னா அதுல விழுந்தது 2 பக்கமுமே தலை உள்ள நாணயம். எதை சுண்டுனாலும் தலை தான் விழுந்திருக்கும். ஆனா ஒரு நம்பிக்கை விதையத்தான் இங்க தூண்டினார். தலையா பூவாங்கிறது பிரச்சனை இல்லை, அங்க தூண்டியது எதை? நம்பிக்கை என்னும் விதையை. 2 பக்கமும் தலை உள்ள நாணயத்தை சுண்டி நம்பிக்கைங்கிறத கொடுத்த உடனே வெற்றிங்கிறது ஒண்ணு கிடைச்சிருச்சு. அந்த நம்பிக்கையை நாம் நம்மேல் வச்சுக்கணும். நம்மேல் இருந்தா மட்டும்தான் நாம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒரு பெரிய ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனியில தலை துடைக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். எல்லாரும் டைப் போட்டு இமெயில் ஐடியோட அந்த ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருப்பான். நம்மளும் துடைக்க போனவர் துடைக்க மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த கம்பெனிக்கு ஒருத்தவங்க விசிட் வர்றாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. தொடச்சு விட்டவரு, உனக்கு இமெயில் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்பான். உடனே அவன் சொன்னா, எனக்கு இமெயில் ஐடி எல்லாம் இல்லை, தர மட்டும் தான் தொடப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே டிஸ்மிஸ், நீ இனிமேல் தொடக்க வேணாம் போ அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்க இருக்க எல்லாருக்குமே இமெயில் ஐடியோட தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிடுறாரு. உடனே அவனும் ரொம்ப வருத்தமா வெளியில வந்து நம்பிக்கையோட 10 கிலோ வெங்காயத்தை வாங்குறான். 10 கிலோ வெங்காயத்தை கொண்டுட்டு தெரு பூரா கூவி கூவி விற்கிறான். 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிச்சு நல்ல ஜெயிக்கிறான் அன்னைய பொழுத. மறுநாளும் அதே மாதிரி வாங்குறான். மறுநாளும் பன்மடங்கா பெருகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுறான். வெங்காய மண்டிக்கு ஓனர். அப்ப அங்க உள்ள பேங்க் மேனேஜர் சொல்றாரு, ஐயா நாளைக்கு நம்ம ஊர்ல பேங்க் திறக்கிறோம், நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும்னு கூப்பிடுவார். உங்களுடைய இமெயில் ஐடியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த போஸ்டில் போடுவேன், உங்கள் பேரை போட்டு இமெயில் ஐடியை போடுவேன். அப்போதான் சொல்லுவார், எனக்கு இமெயில் ஐடி இருந்தால் நான் இன்னும் தரையத்தான் கொடுத்துருப்பேன், எனக்கு இமெயில் ஐடி இல்லை, அதனால தான் வெங்காய மண்டிக்கு ஓனராக இருக்கேன் அப்படின்னு. அப்போ நாம் எப்படி இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, நாம் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்கணுங்கிறத குறிக்கோளோட இருந்தோம்னா நாம் எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மையும் உண்மையும் உழைப்பும் மட்டும் இருந்தால் நாம் வாழ்க்கையில் நம்மளால ஜெயிக்க முடியும். இது மட்டும் போதுமா? இந்த கலியுகத்துல ராமநாமம் எவ்வளவு பெருசுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய கதையெல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ராமனுக்கு அந்த மகிமை இருக்கோ இல்லையோ, ராம நாமத்துக்கு மகிமை உண்டு. இந்த கலியுகத்துல இந்த பிறவிய கடத்தேறணும்னா ராம நாமத்தை நாம் உச்சரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு திருநாமத்தை நாம் உச்சரித்து அத்தனை சக்திகளும் இறைவனுடைய திருவடிகளில் இருந்து நாம் பெற்று நம் குறையை நிறையாக மாற்ற இறைவனுடைய திருவடியில் மட்டுமே உண்டு என்ற நம்பிக்கையோடு நாம் செய்தோமானால் அனைத்திலும் வெற்றி பெறலாம். மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே கடவுள்கள். ஆனா நாம மட்டும்தான் we say there is only God. இருப்பதெல்லாம் இறைவனே. மண்ணாகட்டும், மலையாகட்டும், குன்றாகட்டும், ஒரு மரமாகட்டும், எதுவா இருந்தாலும் there is God. நம்ம மதத்துக்கு மட்டும்தான் இருப்பதெல்லாம் கடவுளா நாம கும்பிடுறோம். ஒரு வேப்ப மரமா இருக்கட்டும், அரச மரமாக இருக்கட்டும், அனைத்திலும் ஆண்டவனை நாம நினைக்கிறோம். நம்மளுடைய பூமியையும் பாரத அன்னையா நினைக்கிறோம். எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு மண்ணுக்கு சேதாரம்னாலும் அப்பவே என்ன பண்ணிருக்காங்க, தன் தேசத்திற்கு சேதம்னா நம்முடைய தேகத்தையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வீரர்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட தேசம் நமது பாரத தேசம். அப்பேற்பட்ட திருமண் நமது மண். இந்த மண்ணில் வீட்டில் போற அனைவருமே சிறந்த அறிவாளிகள் மட்டுமில்லை,
நம்ம இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். இந்த ஆன்மாவை ஆண்டவனிடம் லயிக்க செய்வதே நம்முடைய பிறப்பு. மற்ற நாட்டில் மாதிரிலாம் இல்லை, நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. பாரத அன்னைக்கு வேற எந்த நாட்டையும் சொல்ல மாட்டாங்க. நாம மட்டும்தான் எல்லாத்தையும் கும்பிடுவோம். இங்க இருக்கிற மண்ணையும் புனிதமாக கருதக்கூடியது நமது மண். இந்த உலகத்தை காப்பவள் நமது அன்னையே. நம்ம வீட்டில் இருக்க அன்னை மட்டும் இல்லாம இந்த உலகத்தை காப்பவளும் அன்னையே. அந்த அன்னையை நாம் இரு கரங்களாலும் கைப்பிடித்து உண்மையான அன்போடு நாம் அவருடைய திரு நாமத்தை விட்டு திருநாமத்தை உச்சரித்து நாம் வாழ்ந்தோமானால் இப்பிறவியை கடந்தேறி நாம் நம் வாழ்வில் சிறக்கலாம் என்று நம் மதம் அனைத்துலையும் சொல்லியிருக்கு. எல்லா மதத்திலையும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாத்தாமலை முத்துமாரியம்மன் நாம எல்லாரும் போய் கூட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஸ்தலம். 862 விஜயானீஸ்வரர் சோழீஸ்வரர் இருந்திருக்காருன்னா அவர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நாத்தாமலை முத்துமாரியம்மனுக்காக நாம் அனைவரும் அங்கு சென்று அவளின் அருள் பெற்று நமது ஆன்மாவை ஆண்டவரிடம் வைக்க செய்வதற்காக அந்த தளத்திலும் நாம் வழிபட்டு இப்பிறவியை கடத்தேற்றுவோமாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி.